அண்ணி, என்ன நிச்சயம் இப்படி பண்ணிட்டு போயிருக்கான்? இப்ப என்ன அண்ணி பண்றது? சிவா அண்ணா இதை எடுத்து உள்ள வை. சரிண்ணே, வச்சுட்டு வந்துடுறேண்ணே. சிவா அண்ணா கொஞ்சம் வயல் வரைக்கும் போகணும், ஆ. வேலை இருக்கு. சரிங்கண்ணா, எடுக்கிறியா? போலாண்ணே. வா, போலாம். நாங்க போயிட்டு வந்துடுறோம் ஜானகி. சரிங்க. வரேன் நீ. பத்மா, பார்வதி, சீக்கிரமா அந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா. சரியா? சரிக்கா. அண்ணி, இப்ப என்ன செய்யறது? என்ன பத்மா, கையில ஏதோ வச்சிருக்க போல் இருக்கு. ஒண்ணு இல்லைங்க. அட ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கே, எங்க கொடு. என்கிட்ட ஒண்ணு இல்ல, போங்க. அட லெட்டர் மாதிரி ஐயோ, இருக்கு. ஏங்க? பரவாயில்ல, எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்கான். அவர் தான் படிக்காம விட்டுட்டாரு. சரி, நம்ம நடிப்பை போடுவோம். ஐயோ பத்மா, என்னது இது? சீனு இப்படி லெட்டர் எழுதி வச்சிருக்கா? அப்போ அப்போ அவன் பிறந்த பார்க்க போகலையா? ராஸ்கல் இப்படி எழுதி வச்சிட்டு போயிருக்கா? கத்தாதீங்க, ஏங்க கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. கத்தாம கத்தாம என்ன பண்ண சொல்ற? அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தியா? நீ மச்சான் கிட்ட கூட இத சொல்லாம மறைச்சிருக்க. இப்பவே நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்றேன். அத்தா, ஐயோ மச்சான், ஏங்க வாங்க, கைவிடு. சொல்ல கேளுங்க, கத்தாதீங்க. விடுறி. ஷூ, வாங்க, சும்மா இருங்கன்னு சொல்றேன்ல. அண்ணன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அப்ப நான் அத்தை கிட்ட போய் சொல்றேன். ஐயோ, ஏங்க யாருக்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணி, இதை எப்படி சொல்லாம இருக்க முடியும்? இல்ல பார்வதி, இப்ப இத நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோயேன், வீட்ல பெரிய பூகம்பமே வெடிக்கும். சீனு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க. ஆனா நான் நினைச்சேனே, அதுக்கு தான் இந்த விஷயத்தை வீட்ல முன்னாடியே சொல்லலாம்னு சொன்னேன். கேட்டியா பத்மா நீ? இப்ப பாரு, அந்த ராஸ்கல் என்ன வேலை பண்ணிருக்கான். அவன் மேல எந்த தப்பும் இருக்காதுங்க. அந்த மாயாதான் அவனை மயக்கி மாத்திருப்பா. மாயா என்ன மந்திரவாதியா மயக்கிறதுக்கு? அவ மந்திரவாதி எல்லாம் இல்லங்க, நம்ம குடும்பத்தை பிடிச்ச சூனியக்காரி. அவதான் என் புள்ள ஏமாத்தி வர சொல்லிருப்பான். அண்ணி, அவன் பாட்டு கல்யாணம் படிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இது எப்படி நீ வீட்டுல சொல்லாம இருக்க முடியும்? இல்ல பார்வதி, இன்னும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அதுக்குள்ள அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு வந்துடணும். அது சரியில்லை, இது தப்பா இருக்கு. நான் இப்பவே போய் இதை மச்சான் கிட்ட சொல்லத்தான் போறேன். இருங்க, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. இந்த விஷயம் எல்லாம் அண்ணனுக்கு தெரியக்கூடாதுங்க. ஐயோ, இது சரவடியா வெடிக்கும்னு பார்த்தா தண்ணிய ஊத்தி நமத்து போன பட்டாசாக்க பாக்குறாளே. இப்ப என்ன பண்றது? பத்மா, நான் சொல்றது கேளு. முதல்ல நான் சொல்றது நீங்க கேளுங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. முதல்ல இத சிவா கிட்ட தான் சொல்லணும். அண்ணி, அவர் வந்துட்டாரு. சிவா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாயேன். மச்சான், என்ன மச்சான் வயலுக்கு போறேன்னு சொல்லிட்டு உடனே திரும்பி வந்துட்டீங்க? இவர் வேற. அண்ணா கணக்கு நோட்டை வச்சுட்டு வந்துட்டாப்ல, எடுத்துட்டு வர சொன்னாரு. ஓஹோ. சிவா சிவா, என்னக்கா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னக்கா, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? சிவா,
சீனு நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டான்டா. என்னக்கா சொல்றீங்க? கொடுங்கண்ணே, இதை நீங்களே படிச்சு பாருங்க. அக்கா, என்னக்கா இது? நம்ம சீனு அப்படி பண்ணா? அப்போ அப்படின்னா அவனும் மாயாவும் தான். ஆமாங்க, லவ் பண்ணிருக்காங்க. இப்ப அவளை கல்யாணம் பண்ண போறேன்னு போயிருக்கான். ஐயோ, ஏய், என்னால இதை நம்பவே முடியலையே. சீனு அப்படி பண்ணது இது முன்னாடி எங்களுக்கு தெரியும். ஏய், தெரிஞ்சா ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லல? இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கீங்க. சிவா, இப்ப கோவப்படுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சீனு மாயாவை கல்யாணம் பண்ணிக்காம நம்ம தடுக்கணும். அவன் எங்க இருக்கான்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. அதுவும் அண்ணனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதெல்லாமே பண்ணணும். அக்கா, அண்ணனுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படிக்கா பண்றது? வேற வழி இல்ல. அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பாருங்க, பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடி அவங்களை தேடி கண்டுபிடிக்கணும். சிவா, நீதான் எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வரணும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போயிடும். சரிக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் என்ன பண்றேன், முதல்ல அண்ணன்ட்ட போய் கணக்கு நோட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீனுவை போய் தேடி கூட்டு வந்துடுறேன்க்கா. மச்சான் மச்சான் இருங்க மச்சான், அப்ப நானும் வர்றேன். இவரை நம்ப முடியாது. இவரே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருப்பாரு. ஏங்க, அவன் மட்டும் போட்டோம். ஏ பத்மா, அவர் தனியா எப்படி தேடுவாரு? நானும் கூட போறேன். சரி சரி, நான் அண்ணன்கிட்ட நோட்டை கொடுத்துட்டு நம்ம வயக்காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வந்துடுறேன். நீங்களும் வந்துருங்க. சரி மச்சான், அப்ப நீ சரியா? போங்க. சரி, இதை புடிங்க, நான் கணக்கு நோட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி. நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து. சரி பத்மா, நானும் போறேன். இருங்க, நீங்க எதுக்கு போறீங்க? நம்ம பையனை தேடி நான் போகாம வேற யார் போவா? அதுவும் இல்லாம என் புள்ள நான் சொன்னா தான் கேட்பான். நான் போய் கூட்டு வந்தேன். ஏங்க, இல்ல, இவரை நம்ப முடியாது பார்வதி. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு இவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்ல அண்ணி, அதான் உங்க தம்பியும் கூட போறாருல, எதுவும் தப்பா நடக்காது. நாளைக்கு காலையில 8 மணிக்கு இங்க இருக்கிற மலை கோவில்ல நான் உனக்காக தாலியோட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வரலனா அந்த மலையில இருந்து கீழே குதிச்சு நான் என் உயிரை விட்டுருவோம் மாயா. மாயா, என்னாச்சு? எல்லாரும் உன்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. சாரி தானா, நான் விட்டு கொடுத்த மாதிரி நீயும் விட்டு கொடுக்கறியா? இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ சீனு மாமா வந்துட்டு போனதுல இருந்து
ஒரு மாதிரியா தான் இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? ஒண்ணும் இல்ல, அவன் சும்மா நம்மள பார்க்க தான் வந்தானா. உண்மையை சொல்லு மாயா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல தனா, நீதான் தேவையில்லாம யோசிக்கிற. தானா மாயா, என்ன 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க? பேசாம விளையாடுங்க. சாரி மேம். விளையாடு மாயா. மாமா வந்துட்டு போனதுல இருந்து மாயா ஒரு மாதிரியா இருக்கா. கண்டிப்பா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. கடவுளே, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு. திரும்பவும் எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். மச்சான், எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா போறீங்க? கொஞ்சம் பொறுமையா போங்க. அதுக்குள்ள அவன் கல்யாணத்தையே முடிச்சிருவான் மாமா. அவனை போய் பிடிக்கணும்ல. ஐயோ, பொறுமையாவே போங்க. அப்புறம் நம்மள தூக்கிட்டு போறதுக்கு ஆள் வரணும். அட நீங்க வேற ஏன் மாமா, சும்மா வாங்க. சரி, போங்க போங்க. என்ன பார்வதி, ஒரு போனையும் காணோம், இன்னும் போனவங்களே காணோம். சிவா பார்த்தானா இல்லையா எதுவுமே தெரியல. கண்டிப்பா அந்த மாயா போன ஊருக்கு தான் அவனும் போயிருப்பான். ஆனாலும் சீனு இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அண்ணி. பெத்த அம்மா அப்பாவை பத்தி கூட யோசிக்காம அவன் போயிட்டான் பாத்தியா? அந்த அளவுக்கு அவன் மாத்தி வச்சிருக்கா. அவன் மட்டும் அவனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரட்டும். நானே 2 பேரையும் அடிச்சு விரட்டுறேன். அப்படிலாம் நடக்காது அண்ணி, கவலைப்படாதீங்க. அவரும் போயிருக்காருல்ல, எப்படியாவது சீனுவை கூட்டிட்டு வந்துருவாரு. என்ன என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பார்வதி. எனக்கு படபடப்பா வருது. இவன் ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? ஜானகி, அது வரேங்க. பார்வதி, அண்ணன் வராரு, இங்க வந்து நில்லு. சரிங்க அண்ணி. தண்ணி கொண்டு வா. எடுத்துட்டு வரேங்க. இந்தாங்க. பார்வதி, மாமா, சிவா இங்க. உன் கூட தானப்பா வந்தா? அதானே, 2 பேரும் ஒன்னா தானே வயலுக்கு போனீங்க? என்ன வயல்ல இறக்கி விட்டுட்டு மரக்கடையில ஒரு வேலையை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னான். வந்துட்டானா? ஓ, அவன் கிட்டதான் கணக்கு என்னன்னு கேட்கணும். இல்ல மாமா, இன்னும் அவர் வரல. பத்மா, மச்சான அனுப்பிச்சு சிவாவை கூட்டு வர சொல்லு. அவரு பக்கத்துல எங்கேயோ போயிருக்காருன்னு, இன்னும் வரல. என்ன இது? அந்த சீனுவும் சொல்லாம போயிட்டான், இவங்களும் வீட்ல இல்ல. சின்ன வேலையை பாக்குறதுக்கு கூட வீட்ல ஒரு ஆளும் இல்ல. இல்லங்க,
போன் எதுவும் வரல. எப்ப வரேன்னு கூட சொல்லாம போயிருக்கான். இன்னைக்குள்ள வரேன்னு சொல்லிருக்கானே. அவன் போனதே உனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். இப்ப ஏன் இப்படி சொல்ற? இல்லண்ண, அவர்கிட்ட சொல்லிருக்கானே. வர வர யாரும் எதையும் சொல்லிட்டு செய்யறது இல்ல. வரட்டும், பேசிக்கிறேன். ஜானகி, எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா? எடுத்து வச்சிட்டேங்க. ஏண்டி, வீட்டில் இருக்கிறவங்க எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு போறது இல்லையா? பத்மா, பார்வதி, மாடியில துணி காய போடணும்னு சொன்னியே, காய போட்டியா? ஐயோ இல்ல, நீ சரி வா, போடலாம் வா. பார்வதியும் பத்மாவும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தெரியுதே. அண்ணனும் திடீர்னு கிளம்பி போயிட்டாரு. ஏதோ தப்பா நடக்குதே. ஹலோ. ஹலோ, நான் ஜானகி பேசுறேன். சொல்லுங்கம்மா. சிவா அங்க இருக்காரா? அவரு மத்தியானமே வந்துட்டு போயிட்டாரம்மா. அப்பா, இந்தாங்க சாப்பாடு. டேய், சிவாயாவா வழியில பார்த்த? அவரை இப்பதான் முருகேசன் மளிகை கடைக்கிட்ட பார்த்தேன். அம்மா, முருகேசன் மளிகை கடையில இருக்காரம்மா. கேட்டுச்சு. சரி, நான் வச்சிடுறேன். அட என்ன மாமா இது? யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. ஆமா மச்சான், சீனு ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு தானே உங்ககிட்ட சொல்லிட்டு போனா. அதான் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சே மச்சான். இப்ப அவனை எங்க போய் தேடுறதுனே தெரியலையே. பேசாம நம்ம வீட்டுக்கே போயிருவோமா? சீனு இல்லாம வீட்டுக்கு எப்படி போறது? அவன் உள்ளூர்ல இருக்கானா இல்ல வெளியூருக்கு போயிருக்கானான்னு ஒண்ணுமே தெரியலையே. அதானே. ஹலோ அண்ணா, நான் ஜானகி பேசுறேன். சொல்லுங்கம்மா. அங்க சிவா இருக்காரா? இருங்க, இதை பார்க்குறேன்.
ஆமாம்மா இருக்காரு இங்கதான் இருக்காரு. இருங்க கொடுக்குறேன். சிவா தம்பி. அண்ணா உங்க அண்ணி ஃபோன் பண்ணிருக்காங்க. அண்ணியா? தங்கச்சி எதுக்கு ஃபோன் பண்ணுது? அதுவும் நாம இங்க இருக்கிறது தங்கச்சிக்கு எப்படி தெரியும்? தெரியலையே, இருங்க நான் கேட்டு வரேன். இந்தாப்பா. கொடுங்கண்ணே. அண்ணி சொல்லுங்க அண்ணி. சிவா, என்ன நடக்குது? ஏதாவது பிரச்சனையா? என்ன நீ பிரச்சனை? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. வீட்ல ஏதோ சரியில்லைப்பா. இங்க பத்மாவும் பார்வதியும் ஏதோ பதட்டமாவே இருக்காங்க. என்னப்பா நடக்குதுங்க? இல்ல நீ அது அது வந்து எதையும் மறைக்காத சிவா, சொல்லு. அண்ணி, சீனுவும் மாயாவும் லவ் பண்ணாங்கல்ல அண்ணி. அது உனக்கு எப்படி? அண்ணி, அப்ப உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுமா? தெரியும் சிவா, ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போனது. இல்ல அண்ணி, இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அவன் மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். நீ ஒண்ணு பண்ணு, நேரா மாயாவும் தனமும் இருக்கிற அந்த கேம்புக்கு போ. கண்டிப்பா சீனு அங்கதான் இருப்பான், புரியுதா? இதுக்கு மேல நேரா அங்க போய் தான் பார்க்கணும். ஆமா, நம்ம சீனு ஏதாவது உங்ககிட்ட பேசினா? சீனு மாமா இல்லையே சித்தப்பா, அவன் எதுவும் பேசலையே.